பிராண்ட் நியூ எபிசோட் காதல் மறுபடியும் வந்துட்டு உங்கள் காதலை அழிக்க வேண்டிய மன்னன் ஜீவன். காதல் மன்னன் சொல்லும்போது இவனை சப்போர்ட் பண்ணல, அதனால காதல் அழிக்கிறேன். இந்த வாரம் ஒரு புதிய வாரம். ஆனா இந்த வாரம் எடிட்டர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க ஒரு புனிதமான காதல் கதை இருக்குது. அதை கேட்கறதுக்கு தான் நானும் அவளோட இருக்கேன். வாங்க இந்த வாரம் எபிசோட் போடுறா டைட்டில் கார்டை. இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. இந்த வாரம் ஒரு புனிதமான காதல் கதை இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால வாங்க காலர் போலாம். ஹலோ 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 ஹலோ. நம்ம ஹலோ சொல்லிட்டே இருக்கோமா, இல்ல இந்த மாதிரி காதல் கதை ஆரம்பிக்கிற முன்னாடி ஹலோ ஹலோ 40 தடவை சொன்ன பிறகு தான் கதையை ஆரம்பிப்போமா? இல்ல இல்ல என்ன விளங்குதான்னு கேக்குறதுக்கு தான். விளங்குதா? ஹலோ ஹலோன்னு சொன்னியா? ஆமா. ஹலோ ஹலோ. உங்க என்ன புண்டை என்ன லந்து கொடுத்துட்டு இருக்கியா? இல்ல இல்லன்னு. அண்ணனா? என்னம்மா ஸ்டார்டிங் அண்ணன் கூப்பிட்ட? ஐயோ பிரதர்லி ஃபீலிங் வருதே. ஓகே சரி தங்கச்சி சொல்லுங்கன்னு. என்னம்மா கூப்பிட்ட? அண்ணா அண்ணா அண்ணன். உனக்கு நானே பேரப்பா, இல்ல உனக்குன்னு ஒரு பேர் இருக்கா, இல்ல நீயே ஒரு பேரு கற்பனையில வச்சிருக்கியா? இல்ல இல்ல நீங்களே வச்சிருங்கண்ணே, இல்லன்னா தெரிஞ்சிரும் பேரு. ஏன் எல்லாரும் வந்து இது சொல்லிட்டு இருக்கிறீங்க? என்னம்மா பேர் அவ்வளவு காமனான பேரா? ரொம்ப காமனான பேருண்ணே. கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு. ஓ அப்படியா? அப்போ நான் உனக்கு ஒரு இங்கிலீஷ் பேரே வைக்கிறேன். ஓகேண்ணே. மயில் சாமின்னு வைக்கிறேன். ஐயோ அண்ணே. மயிலே இறக்கு போடல போட மாட்டீங்கடா. ஏன் இங்க பாரு, எல்லாரும் வர்றது வந்து பொண்ணுங்க காலரா இருக்கீங்க. பொண்ணுங்க தான் நீங்க நல்ல கதை சொல்றீங்க. அதனால ஒரு ஆம்பளை பையன் கதை பேர் வச்சிருக்கேன், மயில். ஓகேண்ணே. உன் கதையை சொல்லு மயில். கொஞ்சம் எப்படி சொல்லுறது, ஒரு தெருவான கதை தான். என்னது ஸ்டார்டிங்கே தெருவான கதை சொல்லி இருக்கிற? என்னென்ன பண்றது? ஏம்மா இப்படி பண்றீங்க? ஏன்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ரொம்ப பெரிய சிறுபதி தான். சரி தங்கச்சி மயில் சொல்லுமா உன் காதல் கதைய. இது வந்து நான் யூனி படிக்கும் போது உள்ள கதை. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 1 year பேக். என்னம்மா இன்னும் 30 வருஷத்துக்கு நடத்த முன்னாடி சொல்ற? இது யூனியில படிச்சு போன வருஷம் நடந்த கதை. முடிச்சிட்டேன், யூனி முடிச்சிட்டேன், கிராஜுவேட் ஆயிட்டேன். அதனாலதான் யூனி படிக்கும் போதுன்னு சொல்றேன். சரி யூனி படிக்கும் போது என்னம்மா பண்ணீங்க? படிக்கிறத தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ அண்ணா, நான் படிச்சுட்டு மட்டும் தான் இருந்தேன். லவ் ஃப்ளாப் பண்ணல அந்த டைம்ல. அப்புறம் என்ன நீங்க வந்த? நானும் அந்த பையனும். அவனுக்கு நீங்களே ஏதாச்சும் ஒரு பேர் வச்சிருங்க. சரி அவனுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கிறேன், கபில்னு வைப்போம். நீ ஏறி யாரா கபில்? அது நம்ம காலம், பாத்துக்கலாம். கபிலுக்கும் மயிலுக்கும் என்னமா நடந்துச்சு? ஆக்சுவலி அப்புறம் யூனி டைம்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நடத்துவாங்க. தமிழ் சொசைட்டில இருந்து நிறைய ப்ரோக்ராம் செய்வாங்க. அப்போ வந்து அது ஒரு தமிழ் மொழி விழா மாதிரி ஒண்ணு கண்டக்ட் பண்ணாங்க. நான் தமிழ் ஸ்கூல்னால நான் அந்த ப்ரோக்ராம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். க்ரூ மெம்பரா வேற இருந்திருந்தேன். ஸோ இவர் வந்து அந்த ப்ரோக்ராம்க்கு வந்தார். ஸோ வந்துட்டு என்ன பார்த்துட்டு அண்ட் தென் அங்க ஒரு குரூப் போட்டோ எப்பயுமே அப்லோட் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம்ல தான். அதுல போய் எப்படின்னு தெரியல, அப்படியே தேடி கண்டுபிடிச்சு இன்ஸ்டாகிராம்ல ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தாரு. இன்னொன்னு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருந்தாங்க. அது வந்து அதுவும் இந்தியன் சொசைட்டில இருந்து தான். அது கடைசியா வந்து அவார்ட்ஸ் நைட்னு ஒண்ணு செய்வாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க வந்திருந்தாங்க அவங்க கேங்கோட. அப்புறம் எனக்கு அந்த நைட்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணாரு இன்ஸ்டாகிராம்ல. ஸோ இப்படிதான் நாங்க இன்ஸ்டாகிராம்ல பேச ஆரம்பிச்சோம். ஸோ பேசி ஒரு நாள் வந்து வெளியே சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இது டிஎம் அனுப்பி எத்தனை நாள் கழிச்சு? ஒரு வாரத்துல. ஒரு வாரத்திலே சாப்பாடு கூப்பிட்டான்? ஆமா. நீ சாப்பாடு கழிச்சு போயிட்டியா? ஆமாண்ணே, சாப்பாடுன்னு சொன்னே கொஞ்சம் போயிட்டேன். அப்படி எல்லாம் என் தங்கச்சி மாதிரியே இருக்குங்க. சரி சொல்லு. சோறு முக்கியம் இல்லைண்ணே. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ நாங்க 2 பேரும் சாப்பிட போனோம். என்ன எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நான் யாரையும் எங்கேயும் போனா பே எல்லாம் பண்ண விட மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் தான் பே பண்ணேன், அவனும் பே பண்ணணும்னு சொல்லிட்டு வரவே இல்லை. அப்படியே நாங்க 2 பேரும் அடிக்கடி சாப்பிட மட்டும் போவோம். அடிக்கடி லஞ்ச் போடுறது, டின்னர் போடுறது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் வந்து அவர் அடிக்கடி என்கிட்ட வந்து இந்த லவ் ஸ்டாரிஸ் இதை பத்தி எல்லாம் பேசுவாரு. லைட்டா என்ன லவ் ஸ்டோரி பத்தி பேசி இருக்கப்பா? ஐ மீன் என்னோட ஒப்பீனியன் என்ன லவ் பத்தி, நான் என்ன நினைக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் கேட்பாரு. சரி நீ என்ன நினைக்கிற லவ் பத்தி? லவ் வந்து அது ஒரு ஃபீலிங்ஸ். அது வந்து இது அது சர்டன் எல்லாம் இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்லாம் இல்ல. அது பார்த்தோன்னு வருது லவ்ல. அது காமம். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அது அந்த ஸ்பார்க் இருக்குனால. என்ன நீ விஜய் ஃபேனா?
ஆமா தெரியுது சரி சொல்லு. சச்சின் படம் மாதிரி உள்ள ஃபீல்ட்ல சுத்திக்கிட்டு இருந்தானே. சச்சின் படம் மாதிரியா? என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. சரி சொல்லு அப்புறம். And then ஒரு நாள் நாங்க நைட் டின்னர் முடிச்சிட்டு யூக்குள்ளேயே தான் டின்னர் சாப்பிட்டோம். ஓ யூனிவர்சிட்டி தான் யூனு கூப்பிடுறீங்களா? ஆமாமா யூனி. அட பாவீங்களா, யூனிவர்சிட்டியே சுருக்கி எடுத்ததும் யூனியன் கூப்பிடுவாங்க, அதையே சுருக்கி எடுத்து யூனு வந்துருச்சா? இப்போ உள்ள ட்ரெண்ட். என்ன கொடுமை சரவணனது. And then நாங்க சாப்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் எனக்கு கால் பண்ணா. ஸோ ரொம்ப பாசிட்டிவ் ஆயிட்டாரு அவர். அதோட தெரியல பேசாத காலவே அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. பேசக்கூடாது. ஓ சோ நீ யாராச்சும் ஃபோன் அடிச்சானா கால் வை அந்த மாதிரி திட்டுவாரா? அந்த மாதிரி திட்டுவாங்க. நானும் வச்சுட்டு and then நான் ஹாஸ்டல் போறேன். ஏன்னா அவரோட ஹாஸ்டல் என்னோட ஹாஸ்டல் பக்கத்துல தான். நான் என்னோட ரூம் போற மணிக்கு அவர் என்ன கூப்பிட்டாரு. கொஞ்ச நேரம் இங்க வா. சோ கூப்பிட்டுட்டு அவர் ப்ரொபோஸ் பண்ணாரு. என்ன நானும் வந்து ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அவரை பிடிக்கும். சரி என்ன ப்ரொபோசல் எப்படி இருந்துச்சு சொல்லு. அது ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு கேம் விளையாண்டோம். ஸோ அந்த கேம்ல வந்து லைக் அவருக்கு யாரை பிடிக்கும் அந்த மாதிரி அதுல என் பேர் வந்துச்சு. ஆனா நான் சொல்லல அது என் பேரு தான். அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னோடனே கூப்பிட்டுட்டு சொன்னாரு இல்ல எனக்கு உன் மேல அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சும்மா கேம் தான் விளையாண்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டுட்டு சொன்னாரு இல்ல எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. தென் எனக்கும் வந்து பிடிக்கும்னு நான் அதை சொல்லிட்டேன். ஹாக் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணாரு. வெக்கமே இல்ல. அவன் மொத தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டான். அப்பயே உசாரா இருந்திருக்கணும். ரெண்டாவது தடவை திருப்பி போய் இல்ல நான் மைண்ட மாத்திக்கிட்டேன்னு சொல்லி வந்தது போது சரி ஓகேன்னு ஹக் வேற பண்ணிருக்கேன். வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்ல. ஐயோ காதல் எல்லாம் இருக்க கூடாது. காதல இருக்கணும். காதல் இருக்க கூடாது வாழ்க்கையில இருக்காது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. உண்மைதான் அண்ணே. நானாச்சும் பரவாயில்ல. இன்னும் பின்னாடி ஸ்டோரி கேட்டா அப்புறம் உங்களுக்கு தெரியும். உள்ள என்ன நிறைய இருக்குது. And then அவர் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி 25 இயர்ஸா அவர் வந்து சிங்கிளா இருக்கேன். நான் யாருமே லவ் பண்ணதே இல்ல, எந்த பொண்ணையும் பார்த்தது இல்ல. உண்மையாலே உன்னோட இன்டென்ஷன் வந்து டே டு மேரினா நீ வந்து என்ன லவ் பண்ணி இல்லனா வேணாம், இந்த சும்மா லவ் பண்றதுலாம் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு நான் ரொம்ப நம்பிட்டேன். உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால் வெயிட் பண்ண முடியாது. சோ டக்குன்னு சொல்லிடுறேன். நானும் வந்து ஓகே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். என்ன அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தோம். எங்க பாரு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பாக்குறவங்க ஒரு ஏதோ சொல்லியிருக்கேன். இவனாச்சும் வந்த டேட் டு மேரி பண்றதுக்காண்டி லவ் பண்றேன்னு சொன்னானா அவனதான் நீ நம்ப கூடாது. அவங்க தான் உன்னை வச்சு செய்வாங்க. ஏன்னா அந்த டேட் டு மேரி பண்றவங்க எதுக்கு 25 வயசுல உனக்கு என்ன மேரேஜ்? அதுக்குள்ள உனக்கு வாழ்க்கை இருக்கா? உனக்கு ஒரு வேலை இருக்கா? உனக்கு வீடு இருக்கா? காடி இருக்கா? ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? ஒண்ணுமே இல்ல. எதுவுமே இல்ல. ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணோம். And then இப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருந்தோம். எனக்கு அந்த டைம் வந்து செமஸ்டர் பிரேக் வந்துருச்சு. ஸோ செமஸ்டர் பிரேக்ல வந்து எனக்கு இன்டர்ன், அவருக்கும் வந்து இன்டர்ன் தான். ஸோ நான் இன்டர்ன் செய்யறதுக்கு கேல்க்கு வந்துட்டேன். அவர் வந்து ஒரு அங்கிளாங். நானும் மதுரக்காரன் தான்டா. ஸோ அவர் கிளாங்ல இருந்தாரு. ஸோ இன்டர்ன் செய்யும் போது அடிக்கடி வந்து பாக்குறது இப்படிலாம் இருந்துச்சு. வேலை இடத்துக்கு அவர் வருவாரு. அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளோலயே போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப இக்னோர் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏமா தெரியல, எனக்கே தெரியல. கோஸ்டட் பண்றது அதுதான் நடந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லா மெசேஜ் பண்ண மாட்டாரு. கேட்டா ஏன்னா அவர் கிராப் ஓடுவாரு பார்ட் டைமா. நான் கிராப் ஓடிட்டு இருந்தேன், அதனாலதான் நான் பேச முடியல, நீ டார்ச்சர் பண்ற அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. டார்ச்சர் பண்றியா? ஒரு 6 hours அவர் ரிப்ளை பண்ணலனா தான் நான் வந்து அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னுக்கு வந்து நான் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேன். 6 hours எப்படி இருக்கும்? டைமர்ல வச்சிருப்பியா? கனெக்ட் பண்ணி பாப்பேன் 6 hours வந்துருச்சா அப்படி. கணக்கு பண்ணி பாப்பியா? ஆமா. நீ கொஞ்சம் டாக்ஸிக் தான். லைட்டா டாக்ஸிக் தானே? லைட்டா டாக்ஸிக். அது ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒரு சீரியஸானே நான் அவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா நடந்துக்கிட்டேன். எல்லா பொண்ணுங்களும் இதான் சொல்றீங்கடி. சொல்லு எலக்ட்ரி சத்தியமா சொல்லு. ஆனா அவரு கிராப் போட்டுறேன்னு சொல்லுவாரு. ஆனா என்கிட்ட தான் காசு கேட்பாரு. சாப்பிட காசு வேணும். ஆமா, நான் இந்த ஒரு 7 monthsல அரௌண்ட் நான் ஒரு 10K கொடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா 7 months you gave 10K? ஆமாண்ணே. And you are doing internship, you know? Yeah, internship. And then I'm from a middle class family. How the fuck? என்னமா பண்ற? 10,000 வெள்ளி சம்பாதிக்கிறீங்க 7 மாசத்துல? நான் பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் செய்வேனே நிறைய. என்னமா சொல்ற? ஆமா, நான் ஒரு நாளைக்கு ஒரு 3 hours 4 hours அந்த மாதிரி தான் தூங்குவேன் அந்த டைம்ல. நீயே 10,000 வெள்ளி சம்பாதிக்கும் போது அவன் 1000 வெள்ளி கூட ஒழுங்கா சம்பாதிக்க மாட்டான். அவட போய் நீ லவ் பண்ணியா? ஆமாண்ணே. அவரு ஃபேமிலியில பிரச்சனைன்னா என்கிட்ட கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட ஃபீஸ்ல இருந்து எல்லாமே நான் தான் கட்டினேன். யூனிட்
பீஸ்லாம். சுகர் டேடி கேள்விப்பட்டிருக்கேன், நீ என்ன சுகர் மம்மியா இருந்திருக்க? அது தெரியல, நான் வந்து ஒரு காதல்ல செஞ்சுட்டேன் அத. காதல்யா? ஐயோ, காதல்ல காசுலாம் கொடுக்குறீங்க. என்னென்ன பண்ற, முந்திலாம் பசங்க செய்வாங்க, இப்ப நாங்க செய்யறோம். சரி, அப்புறம் என்ன நடந்துச்சு? என்னோட இன்டர்ன்ஷிப் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் நாங்க திருப்பி யூனிக் வந்துட்டோம். ஸோ யூனிக் வந்த ஃபர்ஸ்ட் டே வந்து மீட் பண்ணோம். அண்ட் தென் செகண்ட் டே வந்து அவரு கிராப் போட்ட போறேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாரு. சரி, நானும் அவருக்கு துமான் பண்ணலான்னு சொல்லிட்டு கிராப்ல துமான் பண்ணிட்டு வரும்போது ஒரு இடத்துல நின்று சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும் போது அவரோட போன்ல வந்து ஒரு குரூப் இருந்துச்சு. அதுல ஒரு பிள்ளையோட பேரை நான் பார்த்துட்டேன். ஏன்னா அவர் இது வரைக்கும் அவர் எப்பயுமே என்ன எல்லா பிள்ளைங்களோட பேரும் சொல்லுவாரு, அந்த பிள்ளையோட பேரை வந்து மென்ஷன் பண்ணதே இல்லை. எனக்கு வந்து அப்பயே ஒரு மாதிரியா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் என்ன மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் கேட்டப்ப ஃப்ரெண்டோட அக்கான்னு சொன்னாரு. அப்ப நான் கேட்ட ஃப்ரெண்டோட அக்கா கூட என்ன டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நாங்களாம் கோயிலுக்கு போறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவேன். கோயிலுக்கு போறதையா? ஆமா, ஆனா அவர் சரியான ஒரு ஹனுமான் பக்தர். ஹனுமான் பக்தர்? ஆமா, கோயிலுக்கு போயிட்டு சட்டர்டேனால போய் ஹனுமான் பத்துருவாரு. ஆமா, எடுத்துட்டு செய்வாருன்னு சாட்டர்டே. என்னத்த செய்வாரு? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஐ மீன் போய் அவருக்கு விளக்கு போடுறது இந்த மாதிரிலாம் செய்வாரு. ஓ, ஏன்னா எனக்கு நடுவுலயே வந்து அந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்கல்ல, என்னோட இன்ஸ்டிங் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அவர் சீட் பண்றாரு. நான் ChatGPT கேட்டிருப்பேன். ஐ மீன் என்ன கேட்டேன்னா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்றாரு, நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அதுகிட்ட கேட்டிருப்பேன். என்னமா சொல்ற? ChatGPT கேட்டியா? You mean you asked ChatGPT how is your boyfriend cheating on you, or my boyfriend is cheating on me, how do I find out? And the second one, how do I find out? What did ChatGPT say? Yes, he's cheating, you dumb bitch. ChatGPT சில கிரைட்டீரியாலாம் சொன்னிச்சுனே, இப்போ இதெல்லாம் பண்ணா அவங்க சீட் பண்றாங்க. எது பண்ணா? இந்த கோஸ்ட் செட் பண்றது. லைக் எப்படின்னா நான் அப்போ கேட்பேன், சீட் பண்றியா, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது நீ பண்றதுன்னு. அவன் வந்து கடைசியில வந்து ஹனுமான் மேல ப்ராமிஸா நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை, இன்னும் உனக்கு நான் என்னதான் பண்ணணும் அந்த மாதிரி என்கிட்ட கேட்டான். ஸோ நான் ஃபுல்லா அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹனுமான் மேல ப்ராமிஸ் பண்ணேன். இந்த ஹனுமானா இல்ல ஹனுமான் காயினா? ஹனுமான் கடவுள் நல்லா. நான் வந்து அந்த டெக்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு நான் அதோட விட்டுட்டேன். அவன் வந்து அக்கான்னு சொன்னோடனே பேசாம விட்டுட்டேன். ரூம் போயிட்டோன்னே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி, ஃபேஸ்புக்கை சும்மா ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கேர்ள் வந்து, அதாவது 2016 இருந்து இவனை எல்லா போஸ்ட்லயும் டேக் பண்ணி வச்சிருக்கேன். நானும் இன்னும் இந்த பிள்ளைய பத்தி சொல்லவே இல்லையேன்னு நான் நிறைய போய் ஸ்டாப் பண்ணும் போது லைக் லவ் பண்ற அந்த இதெல்லாமே அந்த பையனை டேக் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இங்க சீட்டிங் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணோன்னே வரமாட்டேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு போன் எடுத்து செக் பண்ணணும்னு சொன்னப்ப அவன் சொன்னா, போன் எடுத்தா நம்ம பிரேக்அப் பண்ணிடலாம் அப்படின்னு. பரவாயில்ல, பிரேக்அப் பண்ணிக்கலாம், எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் போனை பார்க்கணும். போனை எடுத்து செக் பண்ண ஒண்ணுமே இல்ல, அந்த பிள்ளையோட சேட்ஸ் எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டிலீட் பண்ணவன் வாட்ஸ்அப்போட கால் ஹிஸ்டரியை டிலீட் பண்ண மறந்துட்டான். இவ்வளவு மாட்டிக்கிட்டே பங்கு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அவ்வளவு எப்படி இருக்கும்னா, அந்த பிள்ளையோட ஒரு 10 கால் என்னோட நடுவுல ஒரு கால் இருக்கும். நீ ஏன் நடுவுல வந்துட்டு இருக்க? அந்த நாதான நடுவுல வந்திருக்க, சைட் சிக்கே நாதா. What? Wait, you the side chick? ஆமா. Wait, this Hanuman Bhaktar had 2 girlfriends. Yes, அண்ணே. அந்த girl 9 years அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். 9 years? Wait. He's been with that girl for 9 years and he had you as a side chick. Yes. Hanuman Bhaktan. ஆமா, ஹனுமான் பக்தர். ஹனுமானே சிங்கிள்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில நக்குல் இனிமே அப்படித்தான். அந்த கேர்ள் வந்து சேம் யூனிவர்சிட்டி, நாங்க எல்லாம் ஒரே யூனிவர்சிட்டி, ஒரே பிளாக். அந்த கேர்ள் வந்து 5th floor, நான் 8th floor. 3 ஃப்ளோர்ல அடேங்கப்பா. அவன் வந்து ஆப்போசிட் ஹாஸ்டல். அப்போ கீழேயும் பார்த்திருக்கான், மேலேயும் பார்த்திருக்கான். ஆமா, எப்படி நானே என்ன டிராப் பண்ணிட்டு அவங்கள பிக்கப் பண்ணுவாரு, இல்ல என்ன பிக்கப் அவங்கள டிராப் பண்ணிட்டு என்ன பிக்கப் பண்ணுவாரு, அந்த மாதிரி. இவனுக்கு ஒரு சிலை போடணும், ஹனுமான் பக்தன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பண்ணிருக்கான். அண்ணா அவன் மாதிரி சாமி கும்பிடவே முடியாது. ட்வைஸ் கோயில் போயிருவான். அவதானா ட்வைஸ் பண்ணல, உன் கூட ஒரு தடவை, அந்த பொண்ணு ஒரு தடவை. அப்புறம் என்ன சொன்ன? நான் போன்ல செக் பண்ணிட்டு கேட்டப்ப என்ன சொன்னானா, எனக்கு அது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், ஆனா அதுக்கு நான் தான் பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னான். அப்படிதான் சொன்னான். ஹவ்? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அதுதான் நானும் கேட்டேன், எப்படின்னு கேட்டப்ப அவன் வந்து லைக் அதோட ஒரு ஸ்டோரி சொன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. சரி, அந்த ஸ்டோரி என்கிட்ட சொல்லு. என்ன சொன்னானா, அந்த கேர்ள் வந்து இவனை 4 times 4 different people கூட சீட் பண்ணிருக்கு. சீட்னா லைக் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கு 4 different guys கூட. What is going on?
Okay, let's go. இது இவன் வந்து கண்டுபிடிச்சிட்டு and then இவன் அந்த மன்னிச்சு விட்டுட்டான். அது சாரி கேட்டுச்சு, இவன் மன்னிச்சு விட்டுட்டான். ஒவ்வொரு டைமும் அப்படிதான் நடந்திருக்கு. லாஸ்ட் வந்து அது ஒரு இந்தோனேஷியா காய்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஆனா நடக்கிற மணிக்கு அவன் கண்டுபிடிச்சிட்டு அந்த பையன் கூட ஃப்ரெண்ட் ஆகி அவன் கூட ரூம்மேட் ஆயிட்டான். What the fuck? என்ன எழவி அது? இப்படிதானே எனக்கும் இருந்துச்சு. and then அந்த பையன் சொல்லிதான் இவன் என்ன அப்ரோச் பண்ணான். Hey, what the fuck is? Wait. So, let me get this clear. So, this guy who's cheating on his girlfriend with you has a girlfriend who cheats on him 4 times, and the last guy she cheated on or almost cheated on, he became friends with that guy. Yes. Roommate. What the fuck? Yeah, roommate. What? Wait, so how does that girlfriend feel about them being friends? ஆனா 3 பேருமே எல்லாம் ஒண்ணாதான். லைக் சாப்பிட போறது, வெளிய போறது, மலாக்காக்கு போறது எல்லாமே 3 பேர் ஒண்ணா போவாங்க. I don't know what அங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் போவாங்க. அதே in a poly relationship. இன்னும் நிறைய இருக்குன்னு. நிறைய இருக்கா? யாரா இவன் கடைக்கு போய் நெய் பிஸ்கட் விக்கிற மாதிரி? இவர்தான்டா நம்ம டுட்டோரியல் டீச்சர். And then நான் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கேட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நல்லா அடி வாங்கினா என்கிட்ட எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு என்ன நான் சொன்னேன், சரி பரவாயில்ல பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன நான் என்கிட்ட கிஞ்சினா, இல்ல எனக்கு நீ தான் வேணும், இது வந்து என் வீட்டுல இப்ப என்னால சொல்ல முடியல. ஏன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க ஃபேமிலியில எல்லாத்துக்கும் தெரியும், 2 ஃபேமிலிக்கும் தெரியும். சோ அதுவே வந்து எப்படியோ என்ன திருப்பி சீட் பண்ணிட்டு போயிடும். அது எப்பயுமே அப்படிதான் பண்ணோம். சோ அது போற வரைக்கும் நீ எனக்கு வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னான். சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நானும் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு கொடுத்தேன். What the fuck is wrong with you? ஒரு சான்ஸ் இல்ல, ஆக்சுவலி 3 சான்ஸ் கொடுத்தேன். 3 சான்ஸ் கொடுத்தியா? ஏய், அறிவுகட்ட முண்டமே, அவன் தான் இன்னொரு பொண்ணோட இருக்கான்னு சொல்லிட்டான்ல, அவனா ஒரு பேமானி கதை மாதிரி சொன்னா நீ ஏன்டி திருப்பி உழுக்கு போற? பாவமா இருந்துச்சு நான் பாக்கிறதுக்கு. பாவமா இருந்துச்சுடா? ஏய், நான் வந்தேன் அண்ணன் ஃபீலிங்ல இருந்தேன்னு சொன்னேன். இப்போ நான் செருப்பாலே உன்னை அடிப்பேன்டி. என் வீட்டுல சொன்னாலும் செருப்பால தான் அடிப்பாங்க. இதோட மயில் வேற ஒரு பேர் வச்சா, மயில்ல பேர் வச்சிருக்கணும். ஐயோ, fucking hell, you are dumb. You're dumb as fuck, you know. I cannot believe that the guy already said he's cheating on you and he wants you to be the side piece until the main piece leave. And you said, okay, not once, but 3 fucking times. நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் அவன் என்ன விடல. அவன் இருந்து போறதுக்கு என்ன விடவே இல்லை. And then அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் திருப்பி பேக் டு நார்மல். நாங்க வெளியே போனோம், சாப்பிட்டோம், இதே கண்டினியூ ஆகுச்சு. But you know he's with that girl, right? Yeah, I know. And you're okay with it? No, I'm not okay. அவன் என்ன சொன்னா, பேசுறதே இல்ல, நான் அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா நான் 2 பேரையும் ஒண்ணா பார்த்ததே இல்ல. சோ நான் ஓகே, அவன் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். Hey, I just want to ask you, is this fellow good looking? No. அந்த அளவுக்கு குட் லுக்கிங். அந்த அளவுக்கு good looking. What did you see in him? I don't know. இல்ல, நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன். அது வந்து லைக் வெரி மச் டாக்ஸிக். நான் எங்க போக கூடாது, வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக். சோ இவன் வந்து இங்க வேணாலும் போலான்னு சொன்னாலே உனக்கு ஓகே? ஆமா. ஏய், நான் ஒரு சக்காஸ்டிக்கா சொன்னேன், அது ஏன்டி ஓகேன்னு சொல்ற? ஆக்சுவலி அதுதான் அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு அந்த இடத்துல. சோ எனக்கு வந்து சரி பாவம் அவன், ஏன்னா அவன் தானே ஏமாந்துருக்கான் அந்த பிள்ளைகிட்ட. பாவம் தானே அந்த மாதிரி நினைச்சேன். ஏய், நீயும் தான் ஏமாந்துருக்க. இந்த ரிலேஷன், if you saw another guy, would he be okay with it? No, I'm not okay with it. Are you all generationally damn stupid? ஆனா ஆக்சுவலி I'm against இந்த cheating ஓட கேசஸ்ல against தான். பட் அந்த டைம்ல அந்த சிச்சுவேஷன்ல சீரியஸ்லி திங்க் பண்ணவே முடியல. பிகாஸ் at the same time எனக்கு வந்து லைக் ஃபேமிலி இஷ்யூஸும் நிறைய ஓடிட்டு. ஏய், இதுக்கும் ஃபேமிலிக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா இல்ல சீரியஸ்லி, ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து கரெக்ட் இந்த விஷயம் தெரியுது. அந்த ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு மேஜர் ஆபரேஷன் இருந்துச்சு. ஸோ நான் தான் அதையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு உண்மையில பிளர் அவுட் ஆயிட்டேன். Okay, you know what? I'll just listen to your whole story first before I judge you. நான் அப்படியே விட்டுட்டேன், ஒரு ஃப்ளோலயே விட்டுட்டேன். நாங்க வெளியே போயிட்டு இப்படியே வந்துகிட்டு இருந்தோம். And then one day நான் வந்து அவன் என்னை இறக்கி விட்டுட்டு போனேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு இன்சிங் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அவன் திருப்பி வருவான். ஸோ நான் கீழே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட ஹாஸ்டலுக்கு கீழே. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அவனோட காடி வந்துச்சு அந்த இடத்துக்கு. வந்துட்டு இந்த கேர்ள் வருது மேல இருந்து. அவன் ஏன் மணிக்கு அதை ஏத்திட்டு போறான் பீஸா அப்படி. உன்னை பார்த்தானா இல்லையா? பார்த்தா நான் கீழே தான் இருக்கேன். Then how did you feel about it?
அவன் சொன்னா இல்ல இன்னொன்னு ஒரு ஃப்ரெண்டும் ஏத்திட்டு போனேன், அது என்கிட்ட ஹெல்ப் கேக்குது, நான் என்ன பண்றது, நான் முடியாதுன்னு சொன்னா சந்தேகம் வந்துடும், ஆல்ரெடி நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன், நான் இன்னும் அவாய்ட் பண்ணா என் வீட்டுல பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் நான் திருப்பியும் ஒரு ஃபியூ டேஸ் பேசல, திருப்பியும் கன்வின்ஸ் பண்ணா அகெயின் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்தேன். அந்த சான்ஸ் வந்து சொல்லுங்க. So let me get this straight. He dropped you off and then you saw him picking up his main chick and then he told you, listen, that's just, until I break up, and then you gave him another chance. ஆமாண்ணே. I think I need a doctor, man, after this. Hey. என்ன நினைச்சிருக்கிற மனசுல? அவன் தான் அப்படி பண்றான், நீ ஏன்டி இப்படி பண்ற? பாவமா இருந்துச்சுன்னு. பாவமா இருந்துச்சா? ஐயோ, எல்லாரையும் பாக்குறே, உன்னை யாருமா பாவம் பாக்குறா? And then நான் செகண்ட் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு திருப்பி இதே தான் பேக் நாங்க வெளியே போனது வந்தது. Actually right. I just very curious. He's with two girls at the same time, right? ஆமாண்ணே, ஆமா. So it's, how do you feel about him coming with you and then he's going back to the girl? Do you feel comfortable with that? No, I'm not comfortable at all. Then why are you okay with it? Because நான் ரொம்ப லவ் பண்ணிட்டேன். என்னால லைக் அந்த ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட் சொல்லலாம், கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட். என்னால அந்த அட்டாச்மெண்ட் வந்து வெளியாக முடியல. டெய்லி அழுவோம் கண்டு. அழுந்து என்ன புண்ணியம்? அவன் தான் அங்க போயிட்டு அந்த புள்ளைய வச்சு போட்டுட்டு இருக்கான்ல. அது உண்மைதானே. அது உண்மைதான். அவன் அங்க போட்டு இருக்கிற, நீங்க அழுதுட்டு இருக்க. அவன் திருப்பி டர்ன் எடுத்துட்டு இங்க வந்து போட்டுட்டு இருக்கிறான், அங்க அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கோம். இல்ல, அந்த பிள்ளைக்கு தெரியாதா? 9 years ரிலேஷன்ஷிப் until நான் போய் கான்டாக்ட் பண்ற வரைக்கும் அதுக்கு எந்த உண்மையே தெரியாது. Oh my fucking god, you are dumb as fuck. Okay, go on. அதுக்கப்புறம் வந்து பெரிய சண்டே ஆகி and then அவன் போன நான் அதுக்கப்புறம் தான் எடுத்து செக் பண்ணேன். பார்த்தா எனக்கு எந்த சேட்டும் வராது. அந்த பிள்ளைக்கு அவ்வளவு லவ்விங்கா அனுப்பி வச்சிருக்கானே. and then நடுவுல ஒரு கேப்ல நான் பேசாம 1 week இருந்த டைம்ல அவன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட தான் காசு வாங்கி காடி செஞ்சான். அந்த காடியில அந்த பிள்ளைய ஏத்திட்டு கேலிக்கு வந்து 1 week அவங்க ட்ரிப் வந்திருந்தாங்க. So you sponsored the trip, is it? Yes. Oh my fucking god. Not only you're dumb as fuck, but you also, okay, listen, at this point it's your fault, okay? உனக்கு தெரியும் அவன் இன்னொரு பொண்ணு வச்சிருக்காரு. அப்பயும் நீ காசு கொடுத்துருக்க, அப்பயும் நீ போய் நல்லா அங்கனேன்னு வாழ்த்து வச்சிருக்க. Don't underestimate others. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவனை லவ் பண்ணல. அவன் எனக்கு புருஷன் மாதிரி. அண்ணா அவன் போறேன்னு சொல்லவே இல்ல. அவன் வீட்டுக்கு போறேன். அவன் போறேனா இல்லையானோ அதை இன்னொரு பொண்ணு வச்சிருக்கானே. அப்பவே நீ உசாரா இருந்திருக்கனா? வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிட்டேன். என்னது? வெளுத்ததெல்லாம் பால் பல்லாறு பால் அரை விட்டு வச்சுக்க, உனக்கு பால் வந்துரும். அசிங்கம் அல்லவருக்கு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கிற? அவன் தான் இன்னொரு பொண்ணோட சுத்தி இருக்கிறா. அப்பயும் நல்லா இருக்க மங்களேன்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு வந்திருக்க. அப்பயும் உன்னை விட்டுட்டு போட, என்னை விட்டுட்டு போறீங்களேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. உன்ன மாதிரி பொண்ணுங்க இருக்கிறனால தான் அவங்க ஆளுங்களை இன்னும் இருக்காங்க. அது உண்மைதான். ஆக்சுவலி சீரியஸ்லி என்ன மாதிரி இருக்கவே கூடாது. இத மட்டும் வக்கனையா பேசு. ஒரு வாட்டி சீட் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோனே விட்டுட்டு போறதுதான் பெட்டர். ஒன்ஸ் சீட் ஆல்வேஸ் சீட். அதுதான் என்னோட விஷயத்துல நடக்குது. ஏய் listen, he didn't cheat on you, he was cheating with you. அவன் அந்த பொண்ணுக்கு தான் சொல்லணும், அந்த பொண்ணு தான் பாவம். நீ தான் அந்த பொண்ணு பாவம்லாம் இல்ல. சரி நீ சொல்லு. நான் தான் பாவம். இதுல நீ பாவம் சொல்ல, நான் கேக்குறேன். நான் தாண்டி பாவம். நான் தான் என் பிளட் பிரஷர்ல ஏறிட்டு இருக்கேன். நீ அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு? அப்புறம் என்னாச்சு? 3வது தடவை பிடிச்சோடனே நீ என்ன பண்ண? ஓகே, 3வது தடவை பார்த்துட்டோன்னே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் கூட இருந்துச்சு. நாங்க 2 பேரும் அந்த பிள்ளைகிட்ட போய் கான்டாக்ட் பண்ணிட்டோம். என்னத்த? ப்ரூஃபோட என்னென்னலாம் நடந்துச்சு, அவன் என்னென்னலாம் சொல்லி ஏமாத்தினா. லைக் எனக்கு உண்மை தெரிஞ்சு நான் இத்தனை லைக் ஒரு 2 months நான் அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். எல்லாமே போய் கான்டாக்ட் பண்ணோன்னே and then அந்த பிள்ளை அவன் கிட்ட கேட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அதோட முடிஞ்சிடும், அந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிருச்சு. and then ஒரு 1 month கழிச்சு அந்த பிள்ளை அகெயின் என்ன மீட் பண்ண வந்துச்சு என்னோட ரூம்க்கு. ஸோ மீட் பண்ண வந்த இடத்துல அவ்வளவு விஷயத்த என்கிட்ட கான்ஃபெஸ் பண்ணிச்சு. லைக் அவன் என் காசை வாங்கி என்னென்னலாம் பண்ணா, எங்கெங்கெல்லாம் போனா, அவங்க 2 பேரும் எப்படி எல்லாம் இருந்தாங்க, என் பர்த்டேக்கு அவன் அந்த பிள்ளை கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், எல்லாமே என்கிட்ட ப்ரூஃபோட என்கிட்ட வந்து சொன்னிச்சு. மொட்டையா சொல்லணுமா? உன் பர்த்டேக்கு அவன் அந்த பிள்ளையோட என்ன பண்ணிட்டு இருந்தான்? They had physical relationship பண்ணேன். So on your birthday? Yeah, on my birthday. They were fucking each other? Yeah. On your money? Yes. What a fucking nice birthday gift, huh? என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. I was crying there because அவன் என் பர்த்டேக்கு வரேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வரவே இல்லை. அவன் தான் வந்துட்டானே அங்க. ஆமா, he came there. ஐயோ அதெல்லாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. அதாண்டி உண்மை. இல்ல உனக்கு இந்த சிறுபடி உனக்கு தேவைதான். அவன் தான் சொல்லிட்டானே. அப்பயும் நீ போயிட்டு இருந்தா நான் என்னதான் உன்னை சப்போர்ட் பண்றது? நீ சொல்லு. உண்மைதானே. ஆக்சுவலி நான் ரொம்ப டம்பா இருந்தேன். நீ ரொம்ப டம்பா இல்லமா?
நீ டம்க்கு டெஃபினிஷன் நீ தான். அந்த பிள்ளை இதெல்லாம் சொன்னிச்ச, அழுந்துட்டு இருந்தியே, அந்த பிள்ளை வந்து 4 தடவை சீட் பண்ணிச்சா, அது கேட்டியா? நான் கேட்டேன். என்ன சொன்னிச்சு? இல்ல அவன் இந்த மாதிரிலாம் சொன்னனாலதான் நான் அதை நம்பிட்டேன். அவனோட வாய்ஸ் ரெக்கார்ட் என்கிட்ட இருந்துச்சு. சோ அதெல்லாம் அந்த பிள்ளை கிட்ட காமிச்சிட்டு நான் சொன்னேன், இதெல்லாம் சொன்னனால தான் நானும் நம்பிட்டேன் அவன் பாவம்னு சொல்லிட்டு. அது சொன்னிச்சு, ஆமா நான் அதை பண்ணது உண்மைதான், நான் அதை பொய்ன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நான் அவன்கிட்ட சாரி கேட்டு அவன் தானே என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டான், அப்ப அவன் எனக்கு லாயலா தானே இருக்கணும் ஆப்வியஸ்லி. ஏய், அந்த பிள்ளை பண்றதே கண்ட்ராய் தானோ, இதுல இவன் லாயலா இருப்பான். ஏய், fuck that two dumb fucks decide to fuck around and they decided to fuck your life up and you agree to this. Do you know how fucked up this entire relationship is? ஆமா, எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப லைக் அவ்வளவு அன்கம்ஃபர்டபிள் ஆயிடுச்சு. நான் அப்பதான் உனக்கு அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. உனக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததுல, ஏய் நான் செருப்பு வச்சு திருன்னு வச்சுக்கோ, அங்க வந்து ஒன்னே அடிப்பேன். வேணாம். நீ இது யார்கிட்ட சொன்னியா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். என்ன சொன்னாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்ல தெரிஞ்சுட்டேன். லைக் அந்த டைம்ல எல்லாம் என் கூட தான் இருந்தாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களே எனக்கு வந்து இல்ல பரவாயில்ல ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, அவன் பாவம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏய், ஓ ஃப்ரெண்ட் நான் பார்த்தேன், வந்து செருப்பால அடிப்பேன். ஏய் இங்க பாரு, never be a second option to anybody. Okay, if you're not the first option, never be the second option. நீ போய் அந்த பையன்ட்ட போய் பேசும்போது கூட அவன் வந்து நான் இன்னொரு பொண்ணு பேசிடுறேன் விட்டுரு. அதே மாதிரி ஆம்பளை கிட்ட அந்த பொண்ணு பேசும்போது அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையன் பேசிடுறா விட்டுரு. So wait, then what happened to Kabilan? அண்ட் தென் நாங்க எல்லாம் 3 பேரும் திருப்பி again மீட் பண்ணோம். ஏன்னா அந்த கேர்ள் வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுச்சு. ஸோ நைட் ஒரு மணி ஒரு 12 இருக்கும், நாங்க போய் மீட் பண்ணோம். அண்ட் தென் அவன் வந்து என்கிட்ட சொன்னா, இல்ல நான் உன்னை காசுக்காக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு தேவைப்பட்டுச்சு, ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் உடனே சாரி அப்படின்னு சொன்னா. நான் ஒரு 2 அரை விட்டுட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். அண்ட் தென் த நெக்ஸ்ட் டே நான் 2 பேரும் பைக்ல ஹக் பண்ணிட்டு வந்ததை பார்த்தேன். 7 மணிக்கு தான் வந்து இறங்கினாங்க. திருப்பி காசு கட்டியா இல்லையா? காசு கேட்டேன், கொடுத்து முடிச்சிட்டான். Did you have any physical relationship with him? No. So உன்னை வெறும் காசு காட்டிதான் வச்சானா? ஆமா. So you're literally his sugar mommy? Yes. அவங்க இன்னும் they are still being together. They are still together? Yeah. They are still together? Even after knowing this, the girl is still okay with him? Hey, I want to talk to that girl, man. I want to talk to that girl. நான் பேசுனேன், ஏன் நீங்க இன்னும் அவன் தான் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இவ்வளவு பண்ணியும்? அவங்க சொன்னாங்க, நோ, எங்க 2 பேருக்கு அட்டாச்மெண்ட் இஷ்யூ இருக்கு, எங்க 2 பேரும் இல்லாம வாழ முடியாது, ஈவன் யார் எங்க லைஃப்ல நடுவில் வந்தாலும். ஏய், புனிதமான காதல் கதை சொல்லி 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 இந்த மாதிரி காதல் கதை தான் வந்தா நான் என்னமா பண்றது? நீ இப்ப யாராச்சும் லவ் பண்றியா? ஆமாண்ணே. இப்ப லவ் பண்றியா? இப்பதான் ஒரு 1 year plus ஆயிருச்சு. And then இவர் வந்து லைக் வெரி கிரீன் ஃபிளாக். பாருமா, அந்த சீரியஸ்லி ஓ கிரீன் ஃபிளாக் டெஃபினிஷன்ல எனக்கு தெரியாதம்மா. ஒருத்தன் சீட் பண்ணியே உன்னை சைட் பீஸ் வச்சிருக்கான்னு சொல்லுவானே, நீ கிரீன் ஃபிளாக் நினைச்சிட்டு இருந்த? இல்லண்ணே இவர் அப்படி இல்ல. இவர் ஆக்சுவலி நான் ரொம்ப ட்ராமா ஆயிட்டேன் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். என்னால யாரையும் நம்பி பழக முடியல. நான் எந்த பசங்க கிட்ட பேசுறது எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன் அந்த டைம்ல, இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தோன்னே. ஆனா இவர் வந்து லைக் நான் எனக்காக ஒரு 6 months கிட்ட அவர் வெயிட் பண்ணார். நான் டைம் கேட்டிருந்தேன், என்னால டக்குன்னு ரிலேஷன்ஷிப் எல்லாம் போற முடியாது. அவர் எதுவுமே என்னோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணாரு. எனக்கு எதுவா இருந்தாலும் லைக் உடனே அந்த இடத்துல வந்து நிக்கிறதா இருக்கட்டும், எனக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், எமோஷனலா இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே லைக் அவர் ரியலி கிரீன் ஃபிளாக். அதனாலதான் சொன்னேன், லைக் ஒரு ஆள் சீட் பண்றாங்கன்னா அதுக்குன்னு எல்லா பசங்களும் அதே மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சீட் பண்றவன் சீட் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனா உன்ன மாதிரி பொண்ணுங்க சான்ஸ் கொடுக்கற வரைக்கும் அவன் சீட் பண்ணிட்டு தான் இருப்பான். அது உண்மைதானே, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இல்ல, புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு 6 மாசம் கழிச்சு நான் திருப்பி வந்தது கேக்குறேன். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபீல் பண்றேன். அப்பயும் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்பிக்கை இல்ல. இல்ல இவர் அப்படி பண்ண மாட்டாரு. அப்படி பண்ண மாட்டாரு. இல்லம்மா, உன் கதை கேட்ட பிறகு போன்ல எடுத்து செக் பண்ணிடுறேன். அதனால பயத்துல இந்த கதையிலே நீதாம்மா ரெட் ஃபிளாக். அவங்க 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப் செம்ம ஒரு ரெட் ஃபிளாக் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ல நீ பூந்து இன்னொரு ரெட் ஃபிளாக் அனுபத்தியா? அங்கதான் நீ நிக்கிற. நான் உண்மையில ஒரு கிரீன் ஃபிளாக் அந்த டைம்ல மாத்திட்டேன். கிரீன் ஃபிளாக்னு சொல்லாத, நீ ரெட் ஃபிளாக். நீ வாட்டர்மெலன் தான் இருக்கப்ப. இப்ப சும்மா ஒரு கிரீன் லேயர் மட்டும் போட்டு வச்சிருக்க, உள்ளுக்கு ஃபுல்லா ரெட்டா தான் இருக்கு. ஏமாந்துராதீங்க, be careless. Anyways, I'm just kidding, but I just think that it's a valuable lesson, and I do hope நான் அவ்வளோ ஜோக் அடிச்சாலும் I genuinely think it's because a lot of girls once they get but emotionally ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, அடுத்த ரிலேஷன் டாக்ஸிக்கா இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க எப்பவுமே கம்பேர் பண்ணாங்க, போன ரிலேஷனோட இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ல உட்காந்துருவாங்க. நீ கிட்டத்தட்ட அந்த பண்ணியிருக்கேன், நீ அதுவும் தண்ணி இவன்ட்டே வந்திருக்கேன்னா அப்ப நினைச்சு பாரு அவன் எவ்வளவு டாக்ஸிக்கா இருந்தா இந்த ரிலேஷன் ஓகே. பட் I just think I hope
hope that this current relationship is actually a green flag for you, and I hope you don't call back kadala with a red flag story. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஃபோன் அடி. ஓகே கண்டிப்பாண்ணே. ஓகே தேங்க் யூ so much மயில். தேங்க் யூ அண்ணே. அண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வச்சிருக்க? எல்லாமே ஒரு லெசன் தானே. இதை கேட்டு நாளைக்கு யாரும் இந்த தப்பு பண்ண மாட்டாங்க. இது கேட்டு எல்லாரும் ஒன்னே தாண்டி காரி துப்புவாங்க. நீ சத்தடி, அவன் கேட்கறவன கேட்டுட்டே இருப்பான். பரவாயில்ல. Alright, thank you so much for calling Mayal. I'll see you in the next one. Ciao. உங்களுக்கு இந்த மாதிரி காதல் கதை இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா கூகுள் டாக் இருக்கு, அங்க உங்க கதையை சப்ஸ்கிரைப் நாங்க உங்களுக்கு ஃபோன் அடிப்போம். அதுவரை விடை பெறுது உங்கள் ஜீவன். இது காதலா.